ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இந்த முடக்கத்தான் கீரை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கை கால் வலி, மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, அதுக்கப்புறம் நிறைய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த கீரையை வச்சு சாப்பிட்டோம்னா, இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதோட பேர்லே முடக்கத்தான் கீரை அப்படின்னா, முடக்கு வாதம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரை தான் இந்த முடக்கத்தான் கீரை. அதனால் கிடச்சிதுன்னா கட்டாயம் நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த கீரை நின்றுது. அதை பறித்து நான் பொரியல் செய்ய போகிறேன். முடக்கத்தான் கீரை பொரியல் செய்ய போகிறேன். இவ்வளோ கீரை பறித்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால் கட்டாயம் சாப்பாட்டில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 நேரங்கிட்ட கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மண்ணுன்னு இருக்கும். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து, அஞ்சாறு பூண்டு தோல் உரித்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நாலு காய்ந்த மிளகாய் அதையும் பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கோங்க. அந்த கீரையை நல்லா தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் கிண்டி விட அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கீரைலாம் இப்போ விற்கவும் செய்தாங்க சொன்ன மாதிரி. ஒரு கட்டு கீரை 25 ரூபான்னு விற்காங்க எங்கள் ஊர் சைட்லாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கீரை தலை உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நமக்கு என்னென்ன கை கால் வலிச்சல், அப்புறம் முட்டு வலி, தசைப்பிடிப்பு, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் ரசம் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் துவையலுக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு சில தேங்காய் தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் அப்படி தேங்காய் துருவல் இருந்தால் அதை வச்சு நல்லா துருவிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
நீங்களும் நான் செஞ்ச மாதிரி இந்த கீரையை நல்லா பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு, அதுக்கப்புறம் பழைய சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாகவே இருக்கும். முடக்கத்தான் கீரை பொரியல் ரெடி. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட்றதுக்கு அடடா சொல்லதுக்கு வார்த்தையே தேவையில்ல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.